3 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் நடத்தப்பட உள்ள ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு தயாராகி வருகின்றனர் தேர்வர்கள். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 7,40,000 பேர் விண்ணப்பித்தனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கான முதல் தாளுக்கு 2,37,293 பேரும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான 2ஆம் தாளுக்கு 5,02,964 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். ஃப்ரெஷர்ன்றதுனால எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் நான் அட்டன் பண்ணதே இல்லை. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம். நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நாங்கள் பழைய புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இருக்கிற செய்தி, அதில் இல்லாத செய்தியெல்லாம் இப்போ புது புக்கிலலாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பழைய புக்கும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, புது புக்கையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2 பையன் இருக்கான். இப்போ இன்றைக்கி உள்ள பொருளாதார சூழ்நிலை பார்க்கும்பொழுது இந்த தேர்வு கட்டாயம் தேர்ச்சி அடைய வேண்டுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள. இந்த ஆண்டு ஆசிரியர் பணியிடங்களும் சற்று குறைவாகத்தான் உள்ளன. 6,390 இடங்கள் நிரப்பப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ள நிலையில் இந்த குறைந்த எண்ணிக்கையிலான இடங்கள் போட்டியை இன்னும் தீவிரமாக்கியுள்ளது என்கின்றனர் துறை சார்ந்தவர்கள். கண்டிப்பாக 110 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தால் மட்டுமே அவர்கள் போட்டியில் நிற்க முடியும். ஸோ அதற்கான உந்துதலை அவர்கள் பெற்றுக்கொண்டு மிக அதிக அளவில் முயற்சி எடுத்தால் மட்டுமே கடினம். ஏற்கனவே இதுவரைக்கும் நடந்த தேர்வுகளில் ஒவ்வொரு தேர்வும் அடுத்தடுத்த தேர்வுகளை விட கடினமாகவே கேட்கப்படுகிறது. ஸோ இந்த தேர்வும் அதே மாதிரி கடினத்தன்மையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மாணவர்கள் மிக பொருளை உள்வாங்கி மிக தெளிவாக படித்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தமிழகத்தின் 4வது ஆசிரியர் தகுதி தேர்வின் முடிவுகள் தேர்வு முடிந்த ஓரிரு மாதங்களில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் அபிநயா.